Assalamu alaikum friends, welcome to Hasis Recipes Tamil. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான டேஸ்டியான புளி மிளகாய் ஊறுகாய் எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். இது ஒண்ணு இருந்தா போதும், எல்லா சாதத்துக்குமே பக்கா சைடு டிஷ்ஷா இருக்கும். இது செய்யறது ரொம்ப சிம்பிள், ஈஸியா யார் வேணாலும் செஞ்சிடலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் இது செய்யறதுக்கு 150 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியால் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நான் இப்போ இதை காம்போட தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் காம்பு இல்லாமல் கூட நீங்கள் காம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூட செய்யலாம். நம்ம காம்போடு செய்கிறதுனால நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியால் தொடச்சி நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் லேசாக கீரல் போட்டுக்குருவோம். நம்ம இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி நான் எல்லா மிளகாயிலையும் இது மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்களும் இது போல் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மிளகாயிலையும் கீரல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம மிளகாய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் இந்த அளவு புளி எடுத்திருக்கேன். நம்ம ஒரு கை நிறைய அழுத்தி பிடிக்கும் போது எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு புளி ஊற வச்சுக்கிடலாம். புளியுடைய அளவு கொஞ்சம் கூடிட்டாலும் பிரச்சனை கிடையாது, நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாகவே இருக்கும். இப்போ நம்ம தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடாயை சூடு பண்ணி நான் வறுத்தெடுக்கிறேன். எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நான் ட்ரையாக தான் வறுத்தெடுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வறுத்தெடுத்துக்கோங்க. நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் கடாய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்தயத்தை ரொம்ப கரிஞ்சிராமல் வறுத்தெடுத்துக்கலாம். வெந்தயம் கரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு 150 கிராமுக்கு இந்த அளவு கடுகு போதுமானதாக இருக்கும். இது நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். கடுகு பொரியறதுக்குள்ளாரையும் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடுகையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது எல்லாத்தையுமே ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூடு பண்ண அதே பாத்திரத்தையே எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலு நம்ம மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவுடைய கலர் லேசாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே ஃபஸ்ட்டு மிளகாய் வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்படி நம்ம வதக்குறதுனால நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது நமக்கு மிளகாயில் உப்பு நல்லா பிடிச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் இது வதங்குற வரைக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும். நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இதோட ஆட் பண்ணுறேன். புளியோட மிளகாய் நல்லா வேகணும். நல்லா வெந்து அந்த புளி தண்ணி எல்லாமே வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் புளியை ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. அப்போ கொதிக்கிற டைம் ரொம்ப அதிகமாகும். கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும். என்னுடைய புளி புது புளிங்கிறதுனால கலர் கொஞ்சம் வெள்ளை நிறமாக இருக்குது. நீங்கள் பழைய புளி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் கலராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணும் போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால் நீங்கள் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வற்றி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த ஊறுகாய்க்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணால் தேவையில்லை. நீங்கள் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் நல்லா புளி தண்ணியில் வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வேக வச்சு எடுத்துக்கிறணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கிற வெந்தயம் கடுகை ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேல 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், பட் ஆனால் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணி மட்டும் பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அதிலேயே அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமேல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான புளி மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் சாதம், பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் ஏற்ற சைடிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் காலியாக செய்வீங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம்னு எல்லாமே கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு ஒரு கண்ணாடி பாட்டிலில் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இதை அதிக நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கூடுதலாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப டேஸ்டியான, சூப்பரான, ரொம்ப சிம்பிளான நமக்கு புளி மிளகாய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.